ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். பிராட்டியே சொல்லலாம். அமுதில் வரும் பெண் அமுதுன்னு அதை தான் எடுத்து காட்டுகிறார் இங்கே. அப்படிப்பட்ட அந்த பிராட்டியை எம்பெருமான் கொண்டு அருளினான். தேவர்களுக்கு அந்த பொதுவான அமிர்தத்தை, உப்புச்சாறுன்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தத்தை கொடுத்து விட்டான். அப்படி மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தர தோளுடையான் என்று அருளி செய்தாள். அப்படிப்பட்ட சுந்தர தோளுடையான் என்றே தானே அருளி செய்திருக்கிறாள். இப்பாசுரத்தில் மதுர கொழுஞ்சாறு என்று பெரிய பிராட்டியாரையும் குறித்ததாக ஆழ்வான் திருவுள்ளம் பற்றி. இந்த மதுர கொழுஞ்சாறுன்னு யாரை சொல்லுகிறார் என்றால், அதாவது பெரிய பிராட்டியார் அந்த மதுர கொழுஞ்சாறு என்ற சப்தத்தினாலே சொல்லப்பட்டாள் என்று ஆழ்வான் திருவுள்ளம் பற்றுகிறார். பொதுவா அந்த மதுர கொழுஞ்சாறுன்னா அமிர்தத்தை சொல்லிடலாம். ஆனா அப்படி இல்லாமல் அமுதில் வரும் பெண் அமுதுன்னு பிராட்டி சொல்லப்பட்டிருப்பதனாலே ஆழ்வான் அதையே திருவுள்ளத்திலே கொண்டு அவளையே மதுர கொழுஞ்சாறு என்று அருளி செய்கிறார். அப்படி ஆழ்வான் திருவுள்ளம் பற்றி இந்த ஸ்லோகம் அருளி செய்கிறார். அதையே கருத்தில் கொண்டு இந்த ஸ்லோகத்தை ஆழ்வான் அருளி செய்கிறார். வெண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமானே என்று திருமங்கை ஆழ்வாரும் அருளி செய்தார். வண்டுண் நறுமலர்ங்கிற அழகான பதிகம் திருவெண்ணகருக்கான அண்ணல் செய்த அலைகள் அந்த பாசுரம் தான். அதிலே வெண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண் அமுதுண்ட எம்பெருமான். வெண்ணவர் அமுதுன, விண்ணவர்கள் எல்லாம் சாதாரணமான அமிர்தத்தை அவர்கள் எடுத்து அனுபவிக்கிறார்கள். அதில் வரக்கூடிய பெண் அமுது, அந்த கடலிலிருந்து, திருப்பார்கடலிலிருந்து வெளியிலே கடையும் பொழுது வந்த பெண் அமுதமான பிராட்டி, பெரிய பிராட்டியார், அவளை எம்பெருமான் அனுபவித்தான். அவளே நேரே எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்திலே போய் எழுந்தருளுகிறாள். எல்லா தேவர்களும் பார்த்து யாரோ புதுசாக ரொம்ப அழகான பெண் வருகிறாளே, தேவர்கள் கலங்கி இருக்கிறார்கள். ஸ்திர புத்தி இருந்தால் பார்த்த உடனே தாயார்னு தெரிஞ்சிடும். ஆனால் அந்த சமயத்திலே அவர்களுக்கு இந்த அமிர்தமே நோக்காக இருப்பதனால் மனமெல்லாம் கலங்கி இருக்கிறது. யாரோ ஒரு பெண் வருகிறாள், ரொம்ப அழகா இருக்காளே, நாம் அடையலாமா என்று ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே பிராட்டி தனக்கு எம்பெருமான் மட்டுமே கேள்வன் என்பதை நிரூபிக்கும் வகையிலே நேரே எம்பெருமானுடைய திருமார்பிலே போய் ஏறி அமர்ந்து கொள்கிறாள். அதை இங்கே காட்டுகிறார். பெண் அமுதுண்ட எம்பெருமானே என்று திருமங்கை ஆழ்வாரும் அருளி செய்தார். தேவர்களுக்கு அமுதம் எடுத்து கொடுக்க கடல் கடைந்தது என்பது வியாஜ மாத்திரம். தேவர்களுக்கு கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து கொடுக்கிறேன்னு சொன்னதெல்லாம் வெறும் வியாஜம்தான். அதாவது அது ஒரு காரணம் தானே தவிர உண்மையான காரணம் உட்கருத்து என்ன என்று பார்த்தால், விராட்டி திருப்பார்கடலில் இருக்கிறாள், அவளை எடுத்து தான் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் பெருமானுக்கு கருத்து. அதனாலே தேவர்களுக்கு அமிர்தம் எடுத்து கொடுப்பதற்காக கடலை கடைந்தது என்பது ஒரு வியாஜம்தான். வியாஜம்னா அதிகப்படியான காரணம். அதாவது வெளியிலே பார்ப்பதற்கு இதுக்காக அப்படின்னு தெரியுமே தவிர உண்மையான காரணம் அது இல்லை என்று காட்டுகிறார். வியாஜமாத்திரம். பலே கிரகிர்ஹி கமலாலாபேன சர்வஸ்ரமஹ என்று பட்டர் அருளி செய்தபடியே பராசர பட்டரும் இதை அருளி செய்திருக்கிறார். அதாவது பலே கிரகிர்ஹி கமலா லாபேன சர்வஸ்ரமஹ, அது என்னன்னா அவரே காஞ்சி சுவாமியை காட்டியிருக்கிறார் என்று பட்டர் அருளி செய்தபடியே பிராட்டியை பெறுவதே பரம பிரயோஜனம் என்கையிலே ஔச்சித்யம் இருக்கையாலே, பிராட்டியை பெறுவதுதான் பரம பிரயோஜனம் என்று சொல்லுவதிலே ஔச்சித்யம், உச்சித்தன்மை இருக்கு. எதனாலே என்றால் அதை காட்டுகிறார். மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட என்று என்கிற ஆண்டாள் பாசுரத்திற்கு ஆழ்வான் திருவுள்ளம் பற்றின பொருள் இன்சுவை மிக்கதே ஆகும். அதாவது எம்பெருமான் பிராட்டியை பெறுவதற்காகத்தான் இவ்வளவு பரிசிரமப்பட்டான். கமலா லாபேன, கமலா என்று சொல்லக்கூடிய இந்த பிராட்டியை அடைவதற்காகத்தான் சர்வஸ்ரம, இத்தனை கஷ்டத்தையும் ஏறிட்டு கொண்டான். என்ன கஷ்டம் ஏறிட்டு கொண்டான்னா, முதல்ல அவர்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறார்கள். தேவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், எங்களுடைய ஸ்ரீயானது நஷ்டமாகிவிட்டது என்று சொல்ல, சரி அவையெல்லாம் திருப்பார்கடலில் தான் குடிக்கொண்டிருக்கு, நாம் இந்த கடலை கடைந்தோம் என்றால் அதிலிருந்து அந்த ஸ்ரீயை, செல்வத்தை மீட்டு விடலாம் என்று எம்பெருமான் சொல்ல, சரி அது எப்படி கடலை கடையிறதுன்னு அது கூட அவர்களுக்கு தெரியாது. அதை யோசிக்கிறதுலேருந்தே எம்பெருமான் தான் சிரமப்படுகிறான். அதாவது நமக்கு வேலை செய்யறதுங்கிறது கஷ்டமா இருந்தாலும் முதல்ல அதுக்கு யோசிக்கணுமே, அதாவது புத்திக்கு வேலை கொடுக்கணுமே. இந்த புத்திக்கு வேலை கொடுத்தாலே நமக்கு
ரொம்ப சோர்வாயிடும். சமயத்துல வேலையே பண்ணியிருக்க மாட்டோம். ஏதாவது உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். அதுவே நமக்கு ரொம்ப சோர்வாயிடும். அதனாலே அதிலிருந்தே சிரமம் தான். எப்படி பண்றதுன்னு யோசிச்சு, சரி மந்திரமலையை கொண்டு வந்து இங்கே மத்தாக நட்டி அதை திருப்பார்களை கடையலாம். வாசுகியை ஒரு பாம்பாக கயிறாக சுற்றி அதை கடலை கடையலாம்னு யோசித்து, அதிலிருந்து தொடங்கி அதை கொண்டு வரவழைக்கிறது கருடாழ்வாரை கொண்டு அந்த மந்திரமலையை அழைத்து கொண்டு வந்து வாசுகியை வரவழைத்து அந்த வாசுகி இடத்தை சொல்லி இதை போல புரிய வைத்து, நீ தான் இங்கே கயிறாக இருக்கணும்னு சொல்லி, ஏன்னா வாசுகிங்கிறது ஒரு பாம்பு, அதையும் ஒத்துக்க வைக்கணுமே. வெறும் கயிறுன்னா அதை எடுத்து கட்டிட்டா அது எதுவும் சொல்ல போறது இல்லை. வாசுகின்னா அதை இடத்துல சொல்லணும். அப்படி வாசுகி இடத்துல சொல்லி அதை ஒத்துக்கொள்ள வைத்து, அதுக்கு மேலே தேவர்கள் வர அந்த சமயத்துல அங்கே எம்பெருமான் சொல்லுகிறான், உங்களால தனியாலாம் கடைய முடியாது, அவர்களை அசுரர்களையும் கூட்டுக் கொள்ளுங்கள், எல்லாரும் சேர்ந்தே பண்ணுங்க, அதுக்கப்புறம் வரும்போது பார்த்துக்கலாம், அமிர்தம் வரும்போது என்ன பண்றதுங்கிறத பார்த்துக்கலாம். ஆனா அவர்களுக்கும் சொல்லி ஆசை காட்டி அவர்களையும் வரவழைக்க வேண்டும் என்று சொல்ல அவர்களும் வர எல்லாரும் சேர்ந்து கடைய தொடங்க. ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, கடையவே முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுக்கு பிறகு எம்பெருமான் என்ன பண்ணினான், தானே தேவர்கள் பக்கத்துல ஒரு உருவத்தை எடுத்துக்கிறான், தானே அசுரர்கள் பக்கத்துல ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு கடைகிறான். இதுக்கு முன்னாடியே அந்த மலைக்கு கீழே ஆமையாக ஒரு வடிவம் எடுத்துக் கொள்கிறான், மலைக்கு மேலே அதை அழுத்தி கொண்டிருக்கிறான். இப்படியெல்லாம் பல பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் பரிசிரமப்பட்டு தான் இந்த காரியத்தை பண்ணுகிறான். இதெல்லாம் எதுக்காகன்னா பிராட்டியை அடைவதற்காகத்தான் என்று காட்டுகிறார். அப்படி என்று பட்டர் அருளி செய்தபடியே பிராட்டியை பெறுவதே பரம பிரயோஜனம் என்கையிலே ஔச்சித்யம் இருக்கையாலே அதை அவளை பெறுவதுதான் பரம பிரயோஜனம். அதிலே ஔச்சித்யம் உச்சித்தன்மை இருப்பதனாலே மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட என்கிற ஆண்டாள் பாசுரத்திற்கு ஆகையாலே மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட என்று ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்கிறாளே, அதுல மதுர கொழுஞ்சாறுனாலே பிராட்டி தான். அப்படி சொல்லியிருக்கக்கூடிய அந்த பாசுரத்தை திருவுள்ளம் பற்றின ஆழ்வான், அப்படி ஆழ்வான் திருவுள்ளம் பற்றின பொருள் இன்சுவை மிக்கதே ஆகும். ஆழ்வான் திருவுள்ளத்திலே கொண்டது மிகவும் சுவையான அர்த்தம். ஆழ்வானுடைய திருவுள்ளத்திலே தோணி இருக்குன்னா அது ரொம்ப உயர்ந்ததாகவும் இனிமையானதாகவும் இருக்கிறது என்று அதை காட்டுகிறார். அப்பொருளை பதிய வைத்து இதில் பூர்வார்த்தம் அருளி செய்கிறார். அந்த பொருள் நன்றாக இருக்கும்படிக்கு பூர்வார்த்தம்னா முதல் பாதி ஸ்லோகத்திலே அதை அமைத்திருக்கிறார். அதுதான் உததிக மந்தராத்ரி மதி மந்தன லப்த பயோ என்று அதிலே எடுத்துக்காட்டு. மதுராச இந்திராஹ்வ சுத அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இந்திராங்கிறது தான் பிராட்டியுடைய திருநாமம் தான் இந்திராங்கிறது. அதை இங்கே எடுத்து காட்டுகிறார். அப்படி பிராட்டியை எடுப்பதற்காக வெளியிலே கொண்டு வந்து அனுபவிப்பதற்காகத்தான் எம்பெருமான் கடலை கடைந்தான்கிறது ஆழ்வான் எதிலிருந்து எடுத்திருக்கார். ஆண்டாள் நாச்சியாருடைய நாச்சியார் திருமொழியில மதுர கொழுஞ்சாறு கொண்டங்கிற அந்த வார்த்தைகள்ல இருந்து அதை எடுத்து திருவுள்ளத்திலே ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். அப்படி ஆழ்வான் திருவுள்ளம் பற்றின பொருள் இன்சுவை மிக்கதே ஆகும். அப்பொருளை பதிய வைத்து இதில் பூர்வார்த்தம் அருளி செய்கிறார். அதைத்தான் பூர்வார்த்தத்திலே முதல் பகுதியிலே காட்டியிருக்கிறார். உததிக்க இத்தியாதி அங்க இருக்கக்கூடிய அதை விளக்குகிறார். உததிக்க சமுத்திரத்தை அடைந்ததான, மந்தராத்ரி மதி மந்தர மலையாகிற மத்தாலே, மந்தர மலைங்கிற மத்து அதனாலே செய்யப்பட்ட மந்தன கடைதலினாலே அதை கடைந்தார்கள், அதனாலே லப்த அடையப்பட்ட, அதனாலே பெறப்பட்ட பயோ மதுரரச இந்திராஹ்வ சுத பயசாகிற மதுர ரசம் என்ன, பெரிய விராட்டியாரி ஆகிய சுதை என்ன, இவ்விரண்டையும் உடைத்தான. பயசாகிற மதுர ரசம், பயசுனா அதிலிருந்து வரக்கூடிய அந்த பாலிலிருந்து வரக்கூடிய மதுர ரசம், அதுவும் பெரிய விராட்டியார் ஆகிய சுத்தை, பெரிய விராட்டியார் என்கிற பெண், கடலரசனுடைய பெண்ணுன்னு வச்சுக்கலாம். சுதான்னா பெண்ணுன்னு அர்த்தம். இயம் சீதா மம சுதான்னு சொல்லுகிறாள். அப்போ இந்த இடத்துல கடலரசனுடைய பெண் என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படி அந்த பெண்ணான இவள் என்ன, இவ்விரண்டையும் உடைத்தான சுந்தரதோஹோ பரிகம். சுந்தரதோஹோ பரிகம்னா அந்த உழல் தடி போன்ற சுந்தர புஜங்களை உடையவராய், அதாவது அந்த எம்பெருமான் பிராட்டியையும் தன்னுடைய திருத்தோளிலே கொண்டிருக்கிறான், திருத்தோளுக்கு அடக்கமாக கொண்டிருக்கிறான். அந்த பயசிலிருந்து வந்த மதுர ரசத்தையும் தனக்கு அடக்கமாக கொண்டிருக்கிறான். அதை மேலே விளக்கிறார். இதன் கருத்தாவது தம்முடைய வலிமிக்க சுந்தர புஜங்கள்னாலே மந்தரமலையாகிற மத்தை கடலிலே இட்டு அக்கடலை கடைந்து
விண்ணவர்களின் அமிர்தமான உப்புச்சாற்றையும் தம்முடைய வலிமிக்க சுந்தர புஜங்கள்னாலே, நல்ல பலம் பொருந்திய சுந்தர அழகான புஜங்கள், தோள்கள், அவற்றினாலே மந்தரமலை ஆகிற மத்தை, மந்தரமலை என்கிற மத்தை கடலிலே இட்டு, அதை கடலிலே வைத்து அக்கடலை கடைந்து, அந்த கடலை கடைந்து விண்ணவர்களின் அமிர்தமான, விண்ணவர்களுக்கு எது அமிர்தம்? உப்புச்சாற்று, உப்புச்சாறு. அதுதான், அது வெறும்னா உப்புச்சாறு போலத்தான். ஏன்னா முமுட்சுக்களுக்கோ பிரபன்னர்களுக்கோ அந்த அமிர்தத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவர்கள் அதை விரும்பவே மாட்டார்கள். அப்ப அது உப்புச்சாறு போலத்தான் இருக்கும் அவர்களை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட அந்த உப்புச்சாறு என்ன? சீதக்கடலுள் அமுது என்கிறபடியே தம்முடைய அமிர்தமான பிராட்டியையும், அந்த பாசனம் இது பெரியாழ்வார் திருமொழியில சீதக்கடல் உள்ளமுதுங்கிறார். அதுதான் அந்த உள்ளமுதுங்கிறது தான் பிராட்டி. உள்ளமுது அதாவது வெளியமுது அமிர்தம், உள்ளமுது அதிலே சாரமான அமிர்தம் எது என்றால் பெரிய பிராட்டியார் என்று சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி என்கிறபடியே அதுல அந்த பாசுரத்துல தேவகி பிராட்டி பெரிய பிராட்டியாரை போல இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். அவ்வளவு அழகா இருக்கா பெரிய பிராட்டியை போல, நல்ல குணவதியாக இருக்கிறாள் என்று அந்த தேவ பிராட்டி கொண்டாட்டம். அப்படி அந்த இடத்துல சீதக்கடலுள் அமுது என்று அந்த இடத்துல சீதக்கடல் உள்ளமுதுங்கிறார். உள்ளமுதுன்னா உண்மையான சாரம், அது பிராட்டி என்கிற அமிர்தம். அப்படி அந்த சீதக்கடலுள் அமுது என்கிறபடியே தம்முடைய அமிர்தமான பிராட்டியையும் கொண்டு அருளினவர் என்கை. ஆக தேவர்களுக்கு தேவையான அமிர்தத்தையும் எம்பெருமான் எடுத்துக்கொண்டான். இவளுக்கு பிராட்டி என்கிற அமிர்தத்தையும் உள்ளமுதமான பெரிய அமுதமான பிராட்டியையும் எடுத்துக்கொண்டான் என்று காட்டுகிறார். கோயில்.org நம் சம்பிரதாயத்தின் பல்வேறு புத்தகங்களை பல மொழிகளில் வெளியிட்டுள்ளது. சம்பிரதாய அடிப்படை விஷயங்கள் முதல் ஆழ்ந்த அர்த்தங்கள் வரை உள்ளடக்கிய பல புத்தகங்கள் books.coil.org வலைத்தளத்தில் உள்ளன. இப்புத்தகங்களை வாங்க coil.org@gmail.com மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் எண்கள் 8220151966 அல்லது 9600595273 மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம்.